இந்த வீடியோவில் ஒரு அல்லிகோரி ஃபார்முலா அல்லிகோரி ஸ்டோரிஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான் இருக்கேன். விலங்கு பண்ணை அப்படின்ட்டு ஜார்ஜ் ஆர்வல் எழுதியிருக்கார் ஒரு நாவல். அது ரொம்ப ஃபேமஸான நாவல். அதில் தமிழ்லேயும் ராமசாமிங்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்காரு. அமேசானில் கிடைக்கிது. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், படித்து அதை புரிஞ்சுங்க. இந்த அல்லிகோரி என்னென்னா, ஃப்ரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸு மனிதன் இந்த உலகத்தில் தோன்றதுலேருந்து அவன் ஸ்ட்ரக்சுரலாக தன்னை ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரக்சுரலாக இந்த சென்ஸு, நான் தான் இந்த வீடை கட்டினேன், நான் தான் இந்த காருக்கு ஓனர், இந்த இமேஜ் நான் க்ரியேட் பண்ணது அப்படின்னு ஒரு இமேஜினரியாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த இமேஜினரியாக வாழும்போது அவனுக்கு ஒரு ஈகோ டெவலப் ஆகுது. இந்த ஈகோ அவனை ஒரு ஆளுமைக்கு உள்ளே செலுத்துது. இந்த ஆளுமை மூலம் அவன் தன்னுடைய ஆற்றலை பெருக்கி தலைவன் ஆகிறான். ஆக ஒரு ஹியூமன் ரேஸில் அதை வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் நிச்சயம் தேவை. இதை ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இதே மாதிரி ஒரு அன்யூக்கலான சொசைட்டியாக இருக்குது. அதனால ஏன் மல்டி லீடர்ஸ் ஒரு கண்ட்ரியையோ ஒரு ஸ்டேட்டையோ ஆளக்கூடாது அப்படின்ட்டுலாம் பல தியரிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அது முடியல. ஏன்னா ஒரு லீடர் இருக்கும்போதே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த ஃபேமிலியிலே அதுவே உடைபடுது. அது தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், வேர்ல்டு லெவல்லையும் பார்க்குறோம், ஈவன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும். அதாவது ரெண்டு தனி மனிதர்கள் ஒரு பவர் ஸ்ட்ரக்சரில் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறது தான் ஒரு உளவியல் உண்மை. இப்போ நான் இந்த அல்லிகோரிக்கு வரேன். அந்த அல்லிகோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து மனிதன்கிட்டேருந்து விடுபட்டு நமக்கு நாமே ஒரு சுயராஜ்யத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே அந்த ஃப்ரீடம் கிடச்சிருது. ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். கிடைச்சோடனே அதுக்கு ஒரு லீடர் தேவைப்படுறான். அதுக்கான சூழ்ச்சியெல்லாம் நடக்குது. அந்த லீடர் மற்றவங்களெல்லாம் சப்டியூ பண்ணி அடிமைப்படுத்தும் போது திரும்பவும் அது டிசைனேட்டட் ஆகி நம்ம மனிதர்கிட்டே அடிமையாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் தொன்று தொட்டு அடிமைகளால் ஆளப்படலை, ஆளுமைகளால் ஆட்டுவிக்கப்படுகிறது. அதாவது எது எப்படியோ ஹிஸ்ட்ரி உண்மையானவங்க நேர்மையானவங்களை எப்பொழுதுமே மறக்கிறது இல்லை. அரசியல்லையும் சரி, எழுத்துலேயும் சரி. இப்போ நம்ம காமராஜர், கக்கன் அப்படிங்கிற ஒரு யார்ட்ஸ்டிக் வச்சுருக்கோம். இலக்கியத்துக்கு திருக்குறள், பாரதியார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எல்லாமே இன்றைக்கி யூனிவர்சிட்டியாக இருக்குது. இது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது. கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்பு யூனிவர்சிட்டி, வெஸ்ட் பெங்காலாம் நமக்கு நினைப்பு வருது.